விடுதலைங்கிறது இந்த இனத்தின் அவல நிலையும் அநீதி நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியும் கடத்துவது மூலமாக தான் அந்த விடுதலை அடைய முடியும். காரணம், நம்ம ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லலாம். யூதர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஒரு 5000 வருடங்களாக தொடர்ந்து கடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். அது உண்மையே பொய்யோ, ஆனால் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தங்கள் மிகவும் அநீதிகள் இழைக்கப்பட்ட ஒரு இனமாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஒரு காலத்தில் தனக்கான விடுதலையை அடைந்தார்கள். அதன் அடிப்படையாக வைத்துதான் நமக்கு இழைக்கப்பட்ட உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய அநீதியும் கொடுமை இழைக்கப்பட்டது. அதை இந்த தலைமுறை கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த புத்தகம் உருவானது. அதைத்தான் இப்புத்தகமும் பேசுகிறது. இதில் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இழைக்கப்பட்ட அவல நிலை தான் பேசுகிறது. நாம் இதை பேசும்பொழுது நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய சக்திகளும் நாம் அடிமையாக இருக்க வேண்டிய விரும்பும் சக்திகளும் இதை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதையே தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் என்று சொல்வார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் இதுதான் அடிப்படை நம்முடைய விடுதலைக்கான அடிப்படை விதை என்பது. அதனால்தான் அவர்கள் இதை நாம் பேசுவதை விரும்புவது கிடையாது. நாம் இதை பேசுவதன் மூலமாக தான் அடுத்த தலைமுறைக்கு இது கடத்தப்படும். அப்பொழுதுதான் விடுதலையை அடுத்த தலைமுறை அறுவடை செய்யும். இதைத்தான் இப்புத்தகம் பேசுகிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.